நீங்க புதுசா வீடு கட்ட போறீங்களா? இல்ல ரெனோவேஷன் பண்ண போறீங்கன்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. உங்களோட வீட்டுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க் வைக்கலான்றத எக்ஸாக்ட் கால்குலேஷன்ஸோட பார்க்கலாம் வாங்க. சென்ட்ரல் பப்ளிக் ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, சராசரியா ஒரு நாளைக்கு ஒரு பெர்சனுக்கு 135 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இது ரெசிடென்ஷியல் அர்பன் ஏரியால. ரூரலுக்கு 55லேருந்து 70 லிட்டரும், ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஸ்பேசஸ்க்கு 200 லிட்டர் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு உங்கள் ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பீப்புள் மல்டிப்ளை பை 135 லிட்டர்ஸ், அதாவது ஒரு பர்சனுக்கு தேவையான தண்ணீர். இதை மல்டிப்ளை பண்ணால் 675 லிட்டர்ஸ் பர் டே கிடைக்கும். இதோட 30% பஃபர் கொடுத்தா மொத்தம் 880 லிட்டர் பர் டேக்கு தேவைப்படும். ரவுண்ட் ஆஃப் பண்ணால் உங்களோட ஓவர் ஹெட் டேங்க் சைஸ் 1000 லிட்டர்ஸ் கிடைக்கும். இந்த 1000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொண்ட ஓவர் ஹெட் டேங்க் தான் ரெக்கமெண்டட் சைஸ். காமனான ஓவர் ஹெட் டேங்க் சைஸை பார்க்கலாம் வாங்க. உங்கள் குடும்பத்தில் 2லேருந்து 4 பேர் இருக்காங்கன்னா 500லேருந்து 750 லிட்டர் கெப்பாசிட்டியும், அதுவே 4லேருந்து 6 பேர் இருக்கீங்கன்னா 1000லேருந்து 1500 லிட்டரும், இதுவே 6லேருந்து 10 பேர் இருக்கீங்கன்னா 2000லேருந்து 3000 லிட்டர் ஓவர் ஹெட் டேங்க் கெப்பாசிட்டி தேவைப்படும். நெக்ஸ்ட் வீடியோவில் வாட்டர் சம்போட கெப்பாசிட்டி கால்குலேஷன்ஸை பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காமல் ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.